ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ட்ராவல் லைஃப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது நம்ம சேனலோட 3rd vlog. இன்றைக்கி நாம் எங்கே போகிறோன்னா, ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, நம்ம சென்னையிலேருந்து மேகமலை வரைக்கும் போகிறோம். அதாவது தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நம்ம மேகமலைக்கு. ஆக்சுவலாக இதில் ஒரு சின்ன சேஞ்சு என்னென்னா, நான் ஒரு பர்சனல் ஒர்க்காக உத்தமபாளையம் வரைக்கும் போகிறேன். சரி, நம்ம அவ்வளோ தூரம் போகிறோமே, நம்ம மக்களுக்காக ஏன் மேகமலையை நம்ம படம் பிடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு யோசிச்சு தான் இந்த vlog. இன்றைக்கி இந்த ஜேர்னியை நம்ம டிப்பிக்கல் சென்னை சிட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம். அதாவது கோயம்பேடு, ஆலந்தூர், பல்லாவரம், தாம்பரம் வழியாக செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, பெரம்பலூர், திருச்சி, திண்டுக்கல் வழியாக நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட் போகிறோம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ செங்கல்பட்டு பரனூர் டோல் வந்தாச்சு. டோல் பக்கத்துலேயே ஒரு சின்ன டீ பிரேக். இந்த டீ பிரேக் முடிஞ்ச உடனே நம்ம அப்படியே ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறோம் டுவர்ட்ஸ் திண்டிவனம் அண்ட் விழுப்புரம். டீ பிரேக்கை முடிச்சுட்டு நாம் கிளம்புறதுக்கு 5:45 ஆகிடுச்சு. இந்த என்டையர் ஹைவே டிரைவ் ஜேர்னியை நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த டிரைவ் முழுவதும் ரொம்ப மெயினான ஊருங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். நாம் உளுந்தூர்பேட்டையை ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே அகெயின் ஒரு செகண்ட் டீ பிரேக். இப்போ டைம் கரெக்டாக ஒரு 8:30 ஆகுது. அந்த டீ பிரேக் அப்புறம் நம்ம டைரெக்டாக திருச்சி வந்தாச்சு. இப்போ சமயபுரம் டோல் வருது. நெக்ஸ்ட்டு திருச்சி ஹைவே. ஸோ இந்த ஹைவே ஹேண்டில் பார்த்தீங்கன்னா டவுனில் இந்த லெஃப்ட் எடுத்தால் தான் நம்ம திண்டுக்கல் போக முடியும். இந்த லெஃப்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரிட்ஜுக்கு கீழே ஒரு இமிடியேட் ரைட் வரும். அதுதான் திண்டுக்கல் கேட்ச் பண்ணுற ஹைவே. இந்த திருச்சி ரயில்வே புது பிரிட்ஜை ஏறி இறங்குனீங்கன்னா டேரெக்டாக திண்டுக்கல் ஹைவே ரோடு கனெக்ட் ஆகிடும். இப்போ ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆகிடுச்சு. ஸோ பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திண்டுக்கல் ஹைவே ஸ்டார்ட் ஆகிற அந்த இடத்துலையே நாங்கள் வண்டியை நிறுத்திட்டு இந்த கடைக்கு வந்தாச்சு. இந்த கடை பேர் சுவை பிரியாணி. சுவை பிரியாணி ஹோட்டலில் சுவை நல்லா தான் இருந்துச்சு. டின்னர் முடிச்சுட்டு அப்படியே திண்டுக்கல் ஹைவேல கனெக்ட் ஆயாச்சு. திண்டுக்கல் ஹைவே ஒரு பெரிய ஸ்ட்ரெச், 95 kilometers வித் 1 டோல். இந்த டோலை கிராஸ் பண்ண பிறகு கொஞ்சம் தூரத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 30 kilometers நினைக்கிறேன், திண்டுக்கல் வந்தாச்சு. திண்டுக்கல்லேருந்து அகெயின் ஒரு லெஃப்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி பிரியும். இந்த லெஃப்ட் எடுத்து சர்வீஸ் ரோட்டில் போய் பிரிட்ஜுக்கு கீழே அதே மாதிரி ரைட் எடுத்திங்கன்னா தேனிக்கு போகிற வழி. டைம் இப்போ ஆல்மோஸ்ட் நடுராத்திரி 1 மணி. லைட்டாக கண்ணை கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ வேறு என்ன வழி, நமக்கு டீயை போடுவோம் அப்படின்னு டீ கடையில் நிறுத்தியாச்சு. இங்கே ஒரு சின்ன டீன்னு சொல்ல முடியாது, பெரிய டீ தான். டீயை முடிச்சுட்டு கார் விண்ட்ஷீல்டை நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அது ஒரு முக்கியமான அவசியமான விஷயம். ஏன்னா திண்டுக்கல்லேருந்து தேனி, உத்தமபாளையம், அதுக்கப்புறம் கம்பம், ஏன் ஈவன் கேரளா வரைக்கும் ரீச் பண்ணுற வரைக்குமே இதே மாதிரி 2 லைன் தான். இனிமேல் 4 லைன்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம ட்ராவல் பண்ண போகிற உத்தமபாளையம், அதாவது திண்டுக்கல்லேருந்து உத்தமபாளையம் வரைக்கும் 110 கிலோமீட்டருமே இதே மாதிரி 2 லைன் தான். இதில் ஒரே ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா, எல்லா ஊருக்குமே நீங்கள் பைபாஸ்லேயே போயிடலாம். அதாவது பெரியகுளம், தேனி, சின்னமனூர், உத்தமபாளையம், கம்பம் எல்லாத்துக்குமே பைபாஸ் இருக்குது. பைபாஸ் எல்லாமே 2 லைன் தான். இந்த ரூட்டு எந்த அளவுக்கு சீனிக்காக அழகாக இருக்குமோ டே டைமில், அந்த அளவுக்கு நைட்டில் ரொம்ப ஆபத்தான ரூட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக போங்க இந்த ரூட்டில். ஸோ உத்தமபாளையம் நம்ம ரீச் பண்ணியாச்சு. ஃபைனலி நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல் இது தான். இங்கே இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் எங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மேகமலைக்கு கிளம்பலாம். நாங்கள் உத்தமபாளையத்தில் எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 3:30 கிளம்பிட்டோம். அங்கேருந்து சரியான வெயில்.
ஒரு மோர் கடையை பார்த்தோம். மோர், கூழ் எல்லாமே விற்கிறார் அண்ணன். ஸோ சில்லுன்னு ஒரு சொம்பு மோர் இங்கேருந்து அடிச்சுட்டு அப்படியே கிளம்பணும். ஸோ உத்தமபாளையத்துலேருந்து சின்னமனூர் வழியாக தான் நம்ம மேகமலை போக முடியும். டோட்டலி 45 கிலோமீட்டர்ஸ், 45 மினிட்ஸில் போயிடலாம் கூகுள் மேப் காட்டுச்சு. ஸோ ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து. சின்னமனூர் டவுன்லேருந்து மலை அடிவாரத்தில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது. டோட்டலாக இந்த ஸ்ட்ரெச் 10 கிலோமீட்டர்ஸ். இந்த என்டையர் 10 கிலோமீட்டருமே நான் ரொம்ப ரொம்ப ரசித்து ட்ரைவ் பண்ண ஒரு ஸ்ட்ரெச்சு. அது ஏன்றதை நீங்களே கொஞ்சம் பாருங்கள். அடா அடா அடா, என்ன ஒரு அழகான ரூட் இல்லைங்க. என்ன மாதிரி தான் நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மலை அடிவார சாலையில் நம்ம பயணிக்கும்போது தென்பழனி அப்படின்ற ஒரு அழகிய கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை சுற்றி தான் இந்த காற்றாலைகளும் தென்னந்தோப்புகளும் பார்த்துக்கிட்டே நம்ம ட்ரைவ் பண்ணும்போது ஒரு செம்ம ஃபீல் கிடைக்குது. எஸ், நம்ம மேகமலை செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே என்ட்ரி போட்டுட்டு நம்ம மலையேற ஆரம்பிக்க வேண்டியது தான். இதில் விசிட்டிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 AM to 6 PM, அதாவது காலைல 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் இந்த மலையோட விசிட்டிங் ஹவர்ஸ். நீங்கள் இன்கேஸ் மேலே ஸ்டே இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக மேலே போய் தங்கிக்கலாம். மேலே சில கவர்மெண்ட் காட்டேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காட்டேஜஸ், சில ஹோம் ஸ்டேஸ் இருக்குது. ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி ரொம்ப கமர்ஷியலாக இல்லாமல் இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாகவே இதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தாங்க. ஏன்னா கமர்ஷியல் ஆச்சுன்னா ஊட்டி, கொடைக்கானலுக்கான அதே கதி இந்த மலைக்கும் கண்டிப்பாக ஆகும். ஸோ நாங்கள் ஏறும்போது சில விஷயங்கள் நோட் பண்ணோம். மொத்தமாகவே ஒரு 10-12 வண்டி கூட நான் பார்க்கல. எங்கள் கூட வந்ததும் சரி, இல்லை எதிர்க்க வந்த வண்டிங்களும் சரி, ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எதனால் டே டைமில் மட்டும்தான் பப்ளிக்கு இதை அலோவ் பண்ணுறாங்கன்னா, இது ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியா. அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் இருக்குன்றதால இவங்க நைட் டைமில் அலோவ் பண்ணுறது இல்லை. அண்ட் நிறைய சைன் போர்ட்ஸ், எலிஃபெண்ட் கிராசிங் போர்ட்ஸ் நிறைய த்ரூ அவுட் இந்த ஹில்லை நம்ம ஏறும்போது பார்க்க முடிஞ்சுது. நிறைய இடத்துல சாலையோரம் யானையோடைய கழிவுகளை பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப நாள் டிலேக்கு அப்புறம் கடந்த ஏப்ரல் 2021 தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் டைகர் ரிசர்வ்க்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. அதாவது புலிகள் காப்பகம் உருவாக்குறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க மேகமலைக்கு. மொத்தமாக இந்த மலை உச்சியில் ஏறுறதுக்கு 18 ஹேர்பின் பெண்டுங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோடு ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. இங்கே மேஜராக டீ எஸ்டேட்ஸ், காஃபி எஸ்டேட்ஸ், ஏலக்காய் தோட்டங்கள் தான் மேஜர் கல்டிவேஷனாக இருக்குது. அதாவது முக்கியமான சாகுபடி அப்படின்னே சொல்லலாம்.
இப்போ கூட இந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக இந்த டீ எஸ்டேட்டுக்கு வந்து மருந்து அடித்து வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் கல்டிவேஷனுக்கு. எப்போவுமே ஃபாக் அதாவது பனி இந்த மலையை படர்ந்து மூடி இருக்கிறதால தான் இதுக்கு மேகமலைன்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்தோட நாங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஹோட்டல் பேச்சியம்மாள் அப்படின்ற இந்த இடம் ஒரு மெயின் ஜங்ஷன். ஸோ இவ்வளோ தூரம் மேகமலைக்கு வந்துட்டு ஒரு டீ அடிக்கலனா எப்படி? அதனால தான் ஹோட்டல் பேச்சியம்மாளில் நாங்கள் டீ சாப்பிட முடிவு பண்ணி இங்கே ஒரு டீயும் டேஸ்ட் பண்ணோம். டெய்லி சின்னமனூர்லேருந்து ஒரு மினி பஸ் இரவங்கலாறு டேம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இங்கே வருது. அதனோட டைமிங்ஸை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதாங்க இங்கே கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுற இந்த காட்டேஜ். இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் மேகமலையோட இந்த வீடியோ, இந்த பார்ட் 1 வீடியோ இந்த காட்சியோட முடியுது. ஸோ பார்ட் 2ல் மேகமலையில் இன்னும் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, என்ன சுற்றி பார்க்க இடங்கள்லாம் இருக்குன்றதோட சீக்கிரமாக உங்கள் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். Until then, this is Selva signing off. Tata, bye bye and take care.